இது யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அறிந்திடாத அழைப்பு இது யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே. ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே. ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. வேலையிட்டு என்னை பாதுகாத்தீரே. ஊழியனாக என்னை கண்டீரே. வேலையிட்டு என்னை பாதுகாத்தீரே. ஊழியனாக என்னை கண்டீரே. அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. Let your light so shine before men that they may see your good works. Glorify your Father which is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவருடைய அற்புதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே இந்த வார்த்தைகளை வாய் விட்டு நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். எனக்குள் இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி பிரகாசிக்கும் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், உங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களானால், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் தேவநாமத்தின் மகிமைக்காக மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிப்பதாக. இந்த புதிய மாதத்திலாவது என்னுடைய இருள் விலகி எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் வராதா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற
மங்கி போயிருக்கிற இருள் மறைந்து ஒரு வெளிச்சம், ஒரு சுபிட்சம் பிறக்காதா என்று ஆவலோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் தேவ நாமத்தின் மகிமைக்காக வெளிப்படுவதாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் வெளிச்சத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தையின்படி சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவாதி தேவன், தேவனுடைய தற்சொரூபம் இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே சாதாரண ஒரு மனிதனாக பிறப்பார். அவர் பிறக்கும் பொழுது அவருடைய அற்புதமான கிரியைகளை ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்து சொன்ன வார்த்தை தான் இது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். ஆண்டவராக இயேசு தம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். முன்னாள் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு மரித்த பொழுது உலகமெங்கிலும் சொல்லப்பட்ட தலையங்க செய்தி ஆசியாவின் ஜோதி மறைந்தது என்று. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1:5 பாருங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எவ்வளவேனும் இருளில்லாதவர், அவர் ஒளியின் தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரஞ்சோதி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஐயோ, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, நாங்கள் கொஞ்சமும் யோசிக்கவில்லை, எங்களுடைய பிசினஸ் இப்படி இருளிலே சிக்கிக்கொள்ளும் என்று நினைக்கவில்லை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். 118ஆம் சங்கீதம் 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். The Lord is God and he has made his light to shine upon us. எத்தனை அற்புதம்! கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கட்டளை என்ன? சாட்சி உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை உடையவர்களாக இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ற வார்த்தையின்படி சாட்சியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை, தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயந்து அவரை நேசிக்கிற ஜீவியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எதனாலே இந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அதை வெளிப்படுத்த முடியும்? எதனாலே நமக்குள் இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த காலவேளையிலே அவைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எதனாலே உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க முடியும்? 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, நம்பிக்கையினால் வெளிச்சம். நம்பர் 2, நற்கிரியைகளினால் வெளிச்சம். நம்பர் 3, நடக்கையினால் வெளிச்சம். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. Let your light so shine before men.
நம்பர் 1, நம்பிக்கையினால் வெளிச்சம். சங்கீதம் 18:28 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For thou will light my candle, the Lord my God will enlighten my darkness. சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எண்ணற்ற இக்கட்டுகள், வேதனைகள், தத்தளிப்புகள், இவைகளின் நடுவே சிக்கிக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குள் இருந்த நம்பிக்கை தான் அவர் சொல்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். கர்த்தருடைய அற்புதமான நாம மகிமைப்படுவதாக. மீகா 7:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். When I sit in darkness, the Lord shall be a light unto me. தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அன்பு தாயாரே, கொஞ்சமும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி இருளில் தள்ளப்படும் என்று யோசிக்கவில்லை. என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இப்படி இருளிலே தத்தளிக்கும் என்று கொஞ்சமும் யோசிக்கவில்லை. ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்வது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்று அவரை நம்புங்கள், அவரை சார்ந்திருங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற வல்லமை அவரிடத்திலே உண்டு. ஏசாயா 60 முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நம்புகிறீங்களா? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தத்தளிப்புகள், வேதனைகள், நீங்கள் கஷ்டத்திலே, கண்ணீரிலே மூழ்கி கிடக்கிற பலவீனத்தின் வியாதிகளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்வாராக. உங்களை சுற்றிலும் இருள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பலவிதமான வியாபாரங்கள் முடங்கி போகலாம், ஆனால் உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் தழைத்தோங்க செய்வாராக, துளிர்க்க செய்வாராக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்வோன் ஜனங்களை ஆராதிக்க போக விடாதிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், எகிப்து முழுவதும் தடவி நடக்கும் காரிருளை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். பாருங்கள், யாத்ராகமம் 10:23 படி எகிப்து முழுவதும் காரிருள், ஜனங்கள் எழுந்து அங்கும் இங்கும் நடமாட முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்களுடைய வாசஸ்தலத்தில் வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அதுதான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புவீர்களானால், அவரை பற்றிக் கொள்வீர்களானால், ஒருவேளை உங்க வாழ்க்கை பட்டு போய் ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனால் உங்களை தழைத்தோங்க செய்வார், உங்களை துளிர்க்க செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரர் நம்பிக்கையோடு காத்திருந்தது போல நீங்கள் உங்கள் நம்பிக்கை விட்டுவிடாதிருங்கள். ஏசாயா 60:20 பாருங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவாராக, மாற்றி போடுவாராக. ஏசாயா 42:16 வாசிக்கிறேன் பாருங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி, இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை அற்புதம்! குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவேன். சிலர் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியல பாஸ்டர், கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு, அடுத்த அடி என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. தகப்பனே, என்னால ஒண்ணும் முடியாது,
நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு தெரியலன்னு அவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்கள் அறியாத பாதையில் உங்களை நடத்தி, தெரியாத வழியிலே உங்களை கொண்டு போய் உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் இருளை வெளிச்சமாக்கி உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக்குவார். ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். இந்த வெளிச்சம் எதன் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருளாய் இருக்கிற என் வாழ்க்கை, தாறுமாறாய் இருக்கிற என் வாழ்க்கை, பாவம் நிறைந்த என் வாழ்க்கையை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி என்னை விடுவித்து என்னை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் வெளிச்சம். நம்பர் 2, நற்கிரியைகளினால் வெளிச்சம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 5:16 வாசித்தோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அப்படியானால் இந்த வெளிச்சம் எதன் அடிப்படையில்? நற்கிரியைகளின் அடிப்படையில். மத்தேயு 5:15 பாருங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். மத்தேயு 25 வாசித்து பார்ப்பீர்களானால், எஜமானன் தூர தேசத்திற்கு போகும் பொழுது ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்தை கொடுத்து நான் திரும்பி வந்து கணக்கு கேட்பேன் என்று சென்று பல நாட்கள் கழித்து திரும்பி வந்த பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் 10 தாலந்தாக நான் மாற்றினேன் என்று சொன்னான். 2 வாங்கினவன் 4ஆக மாற்றினேன் என்று சொன்னான். அவர்களை பார்த்து, எஜமான் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை, நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்ததுனாலே அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி அவனுடைய வெளிச்சம் அதிகமாய் பிரகாசித்ததே. 1 தாலந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தான். நீங்கள் அப்படி இருக்காதீர்கள். உங்களுக்குள் வெளிச்சம் என்கிற நற்கிரியைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. பிலிப்பியர் 1:5 பாருங்கள். உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களுக்குள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்குள்ளே இந்த நற்கிரியைகளை அவர் தொடங்கி இருக்கிறாரே. நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே. You did not choose me, but I have chosen you. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நற்கிரியைகளை செய்வதற்காக. எபேசியர் 2:10 பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are in his workmanship. ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்கின, நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை பெயர் சொல்லி அழைத்த நோக்கமே நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காக. கொலோசியர் 1:10 பாருங்கள். சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நற்கிரியைகளை செய்ய பழகிக்கொள்வோம். நற்கிரியைகளால் நிறையப்படுவோம். தாழ்மையை தரித்துக் கொள்வோம். ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். ஒருவருக்கொருவர் மேன்மையாக எண்ணுவோம். யாவரையும் மதித்து யாவரையும் கனப்படுத்துகிற தாழ்மை நமக்குள்ள இருக்கட்டும். நமக்குள்ள ஒரு நாளும் பெருமை வேண்டவே வேண்டாம். நமக்குள்ள ஒரு நாளும் பெருமை வேண்டவே வேண்டாம். ஆகவே தான் உலகத்தில் சொன்னாங்க தர்மம் தலை காக்கும்னு. உண்மைதானே? நம்மால் முடிந்த உதவிகளை, கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் நற்கிரியை என்று சொல்லுகிறார். ஒரு நாளும் உங்களுக்குள்ள மேட்டிமையான பார்வையோ, மேட்டிமையான எண்ணமோ, மேட்டிமையான சிந்தையோ வேண்டாம். இந்த பூமியில நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை.
வாழ்கிற கொஞ்ச நாட்கள் எத்தனை நாள் என்று அறியோம். தாழ்மையை தரித்துக் கொள்வோம், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வோம், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். இந்த வெளிச்சம் எதன் அடிப்படையிலே? நற்கிரியைகளின் அடிப்படையில். அல்லேலூயா. மூன்றாவது, நடக்கையினால் வெளிச்சம். ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கண் சரீரத்தின் விளக்கு. உன் கண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண் கோளாறு இருந்தால் நடக்கையில் கோளாறா? அப்படியா? அல்ல. கண் என்பது சரீரத்தினுடைய முழு சரீரத்திற்குரிய, இந்த முழு சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்துவதும் அசுத்தப்படுத்துவதற்குரிய முக்கியமான பாகமாக கண் விளங்குகிறது. ஆகவே நம்முடைய கண்களின் இச்சை, கண்களினால் வருகிற பாவம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கண்களினாலே ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்படியே நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறணும்னா நம்முடைய நடக்கையை காட்டுகிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் என்றால் என்ன குறிக்கிறது? நம்முடைய நடக்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய நடக்கை நல்நடக்கையாக வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், சிந்தை, செயல், நடக்கை இவைகள் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையாக இருக்கணும். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிற தாழ்மையுள்ள கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல சுபாவங்களை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே கண்ணில் ஒரு ஜெயம் பெறணும். இந்த கண்களினாலே நான் பாவம் செய்ய மாட்டேன், கண்களினாலே அசுத்தமான காரியங்களை பார்க்க மாட்டேன், கண்களினாலே என்னுடைய சிந்தையை கெடுக்கிற காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமாய் சீர்கட்டு போவதற்கு கண்கள் ஒரு முக்கிய காரணம். யோபு 31:1 பாருங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? யோபு சொல்கிற வார்த்தை பாருங்கள். I made a covenant with mine eye. I made a covenant with mine eyes. என்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். எத்தனை அற்புதம்! வெளிப்படுத்தல் 3:18 பாருங்கள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்கள். லவோதிக்கேயா சபையே, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போட்டுக்கொள்வாயாக. எத்தனை அற்புதம்! நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமான தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் செய்யுமானால், சங்கீதம் 36:9 பாருங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எத்தனை அற்புதம்! உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சமாகிய தேவ வார்த்தை நமக்குள் இருந்தால் நம்முடைய கண்கள் நலமானதை பார்க்கும். நீதிமொழிகள் 6:23 பாருங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. ஹல்லேலூயா. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். அவருடைய வார்த்தை, வேதமாகிய அவருடைய வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆழத்தில் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று வார்த்தை புறப்பட்டவுடனே இருள் மறைந்து வெளிச்சம் புறப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம்! 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதே. எத்தனை அற்புதம்! இந்த மாலை நேரத்தில் நடக்கையினாலே
நம்முடைய நடக்கை தேவ வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. எதன் அடிப்படையிலே வெளிச்சம்? நம்பிக்கையினால் வெளிச்சம், நற்கிரியைகளினால் வெளிச்சம், நடக்கையினால் வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற கிருபை, அவருடைய இரக்கம் உங்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு தேவ வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவு இருக்கட்டும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.